ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்துட்டு பாண்டிச்சேரியில் விஜயோட ரோட் ஷோக்காக பர்மிஷன் கேட்குறாரு. டிஜிபி கிட்ட, சத்யசுந்தரம் அவர்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்குறாங்க நவம்பர் 29 பட் அவங்க வந்துட்டு ஒரு 3 ரீசனை காரணம் காமிச்சு ஸோ இந்த ரோட் ஷோ வந்துட்டு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் எங்கேருந்து எது வரைக்கும் கேட்குறாருன்னா, காலப்பேட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு ரோட் ஷோ கேட்குறாரு. பட் அந்த பர்டிகுலர் டைம் வந்து இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். பட் அந்த டைம் எந்த டைமுக்கு வந்து அவர் வராரு, எப்போ வந்துட்டு என்னைக்கு டேட்டுக்கு தேவைன்னா டிசம்பர் 5 அதாவது நாளைக்கு வந்துட்டு அந்த டேட்டை வந்து கேட்டிருக்காரு. பட் இவங்க டிஜிபி சைட்லேருந்து ஃபஸ்ட் அப்பீல்லையே வந்து அவங்கள அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் மேற்கோள் காட்டக்கூடிய காரணங்கள் வந்துட்டு 3. ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்ஓபி வந்து ரெடி பண்ணி ஹைகோர்ட்டில் வந்துட்டு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில் இங்கே வந்து இந்த ரோட் ஷோக்கான ஒரு இன்னும் வரையறை வந்து கரெக்டாக கைக்கு வராதனால அவங்க வந்து ஃபஸ்ட் ரீசனாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ரீசன் வந்துட்டு கரூரோட துயர சம்பவத்தை காரணம் காட்டுறாங்க. 41 பேர் இறந்ததுக்கு வந்து ஒரு சேஃப்டி வந்து கரெக்டாக ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை காரணம் காட்டுறாங்க. 3வது வந்து இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டத்திலிருந்து மக்கள் அதிகப்படியாக வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. இது எல்லாமே நியர்பையாக இருக்கும். கிட்டத்தட்ட கடலூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், இந்த பக்கம் செங்கல்பட்டு, திருவண்ணாமலையிலேருந்து கூட பாண்டிச்சேரிக்கு விஜய் வர்றாங்கன்னு சொன்னாலே அவர் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதை கட்டுப்படுத்துறதுக்கான போலீஸ் ஃபோர்ஸோ இல்லை உடனடியான டைமோ வந்துட்டு இல்லை, நீங்கள் கேட்குற டைமுக்கு வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் அதே பெட்டிஷன் எடுத்துகிட்டு சிஎம் ரங்கசாமியை மீட் பண்ணுறாரு. அவருமே வந்துட்டு ரோட் ஷோ பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் தரப்பில் அடுத்த ஒரு டிஜிபியோட டிஸ்கஷன் போட்டு இப்போ போலீஸ் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட்னா, நீங்கள் பொதுக்கூட்டமாக போட்டுக்கோங்க. ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டமாக வந்து மீட்டிங் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அந்த இடம் எதுனா உப்பளத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஹெலிபேட் கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து அதோட ஃபுல் ஒரு டீட்டெயில்டு வந்துட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அவங்க எதிர்பார்க்குற இடம் இந்த காலப்பேட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து பிள்ளைச்சாவடி, பொம்மையம்பாளையம், அதுக்கடுத்தது கோட்டுக்குப்பம், லாஸ்பேட்டு, பாண்டிச்சேரி, இந்த சென்ட்ரல் பாண்டிச்சேரி வந்துட்டு அதுக்கப்புறம் முதலியார்பேட்டு, முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம், நோனான்குப்பம், தவளக்குப்பம், பெரிய காட்டுப்பாளையம், ரெட்டிசாவடி, திருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம் வழியாக கன்னியாகுமரி வர்றது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற உப்பளத்துக்கிட்ட இருக்கிற கிரவுண்டு இதுதான். டோட்டலாக கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு ஒரு 1,48,000 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 20,000 to 25,000 பீப்புள் வரைக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் போட்டிருக்கேன். இன்னும் நெருக்கி போட்டால் ஜாஸ்தியாக வரும். ஸோ பட் இது கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 20,000 ப்ளஸ் க்ரௌட் வந்துட்டு கூடுறதுக்கான இடம் இங்கே இருக்குது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்னாலையும் ப்ளஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு வந்து கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லோரும் பாதுகாப்பாகவும் வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காக மட்டுமே வந்துட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.